பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர், நம்மேல் கிருபையாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபை அது மேலானது. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் என்று சொன்னான். In English book of Daniel chapter 3 verse 25. Look, he answered, I see 4 men loose walking in the midst of the fire. தானியேலின் 3வது அதிகாரம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களை குறித்து அது சொல்லுகிறது. இந்த வாலிபர்கள் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டினார்கள், பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டினார்கள், தேவனுடைய ஆராதனையின் மேல் வைராக்கியம் பாராட்டினார்கள். இன்னும் ஆண்டவருக்காக இவர்கள் ராஜாவை எதிர்த்து கூட அங்கே தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கிறதை பார்க்கிறோம். என்ன நடந்தது? ராஜாவின் கோபம் உக்கிரம் அடைந்தது. 1 மடங்கு அல்ல, 7 மடங்கு அக்கினி சூளை ஏற்றினார். இன்னும் அதிகமாய் அது எரிகிற அக்கினி எரிகிறது, ராஜாவின் கோபமும் பற்றி எரிகிறது. இந்த நேரத்திலே இந்த வாலிபர்களை அந்த அக்கினி நடுவிலே கொண்டு போட்டார்கள். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 3 பேர் அல்ல, 4வது நபராக கர்த்தர் அவர்கள் நடுவிலே வந்தார். அவர் வந்தபடியினால் அவர்கள் அக்கினியை விட்டு ஓடி வெளியே வரவில்லை. அக்கினியிலே 4 பேரும் நடந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்திலும் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற, தேவனை மாத்திரம் விசுவாசிக்கிற, கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் பதில் தருவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நடுவிலே கர்த்தர் உலாவி வருவாராக. கர்த்தர் உலாவி வரும்போது அது எந்த அக்கினியாயிருந்தாலும், எந்த தண்ணீராயிருந்தாலும் நீ கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்வார். அக்கினியிலே வேகாதிருப்பாய், தண்ணீரிலே மூழ்காதிருப்பாய். எந்த பிரச்சனையிலும் நீ அமிழ்ந்து போகாதபடி கர்த்தர் உன்னோடு கூட இருந்து மேலே வர கிருபை செய்வார். இந்த வார்த்தைகள் நிறைவேறப் போகிற நேரம் இன்னும் சமீபம். கர்த்தருடைய வார்த்தையை நீ பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது ராஜாவின் கண்கள் காண கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார். ஒட்டுமொத்த தேசத்தின் ஜனங்கள் கண்கள் காண கர்த்தர் அதை செய்தார். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாத்திரம் அங்கு போகவில்லை அடிமைத்தனமாக. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போயிருந்தார்கள். அவர்களுக்குள் இல்லாத ஒரு பக்தி வைராக்கியம் இந்த நபர்களுக்குள் இருந்தபடியினால் கர்த்தர் அவர்கள் நடுவிலே உலாவினார். விசுவாசியுங்கள், தேவனை மாத்திரம் பற்றியிருங்கள். இந்த தேவன் உங்கள் பிரச்சனையின் நடுவிலே, உங்கள் பாரத்தின் நடுவிலே, நீங்கள் போகிற கடினமான பாதையின் நடுவிலே அவர் வருவார் என்றால் நிச்சயம் நிற்பீர்கள். அமிழ்ந்து போகாதபடி உங்களை நடத்தி செல்வார். இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இந்த பிள்ளைகளையும் எல்லா அக்கினி நடுவிலும் நீர் வந்து அவனை தப்புவித்து இந்த ஆண்டு நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். மனதார இந்த வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய அற்புதத்தையும் தப்புவிக்கிறதையும் தேவன் கூட இருப்பதையும் காண கிருபைத்தார். நீரே அவர்களோடு இருப்பீராக. நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட வருவார், அற்புதத்தை செய்வார், பெரிய காரியங்களை காண கிருபை செய்வோம். God bless you.